கண்ணமலை வச்சு வாங்கி தர்றாங்கல்ல, மேல போ, நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம். நீ என்ன செய்யணும், நேரம் அப்படி பறக்கணும், அப்படி போய் 7 வானத்தை கடந்து அங்க போய் அல்லாட்ட போய் பேசிட்டு அப்படி நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது இறங்கு, நீ போய் அல்லாட்ட சொல்லிட்டு வந்தான்னு கேட்டுக்கணும். நீ எப்படி கேட்க போறங்கிற, இங்க கூட உட்காந்து கேட்க போற, அது நான் கேட்கிறேன். அடே நீ கேட்கிறங்கிறிய, எப்படி கேட்க போற? என் முன்னாடி தான் நீ நிக்கிற, என் முன்னாடி நின்றுட்டு ஊர்ல நம்ம ஒரு மந்திரத்தை விடுற, நானும் பார்த்துட்டு தான் நிக்கிறேன், இதை மாதிரி நான் கேட்டு போறேன். நீ என்ன, நீ எப்ப நம்ம நம்பலாம்? கேட்கறதுக்காக வேண்டி நேர போய் முதலமைச்சர் வீடு தட்டி உள்ள வரைக்கும் போய் பார்த்து விட்டு வந்து நான் தெருவில் நின்றாள் ஆச்சு பரவாயில்லைங்க. சரி நம்ம உள்ள போக முடியல, இந்த உள்ள வரைக்கும் போறாரு, ஒருவேளை கேட்டாலும் கேட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கலாம். நம்ம உலகத்துல பாக்குறோம், மனிதர்களுக்கு புரோக்கரா இருக்கிற நம்பிக்கலாம். ஏன் கிட்ட வரைக்கும் வித்தியாசம் காட்டுவான். நம்மளை கூட்டிட்டு போவாங்க, பிரதமர் வீடு வரைக்கும் கூட்டிட்டு போயிருவான், நம்மள ரோட்ல நிப்பாட்டிடுவான். அப்படின்னு நான் போயிட்டு வந்துடுறேன். பிரதமர் வீட்டுக்குள்ள போற அளவுக்கு நம்ம பாப்போமா இல்லையா? நம்ம பாக்குறோம், நமக்கு இந்த வீட்டுக்குள்ள ஏற முடியல, படியில கூட கால் வைக்க முடியாது. இவன் உள்ள போறான், கண்டிப்பா அவன் கேட்பான். அதுக்கு புரோக்கர் வச்சுக்க, அது கண்ணால பாக்குறோம். பிராடா இருந்தா கூட பிரதமர் வீட்டுல நுழைஞ்சு அடுத்த வகையில் வெளியே போயிருவான், அது ஒரு விஷயம். ஆனா கண்ணால என்ன செய்யறோம், நெசமாக உள்ளவன் இருந்தா உள்ளே போயிருவான். பிராடா இருந்தா என்ன செய்வான், அப்படி உள்ள நுழையிற மாதிரி நுழைஞ்சு வெளியே வர்ற மாதிரி வந்துருவான். அதை விட்டுருவோம். கண்ணால ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா? அல்ல இறைவன்ட்ட கேட்கிறேன்னு சொல்லக்கூடிய எவனாச்சு நீ கேட்கிற விதத்துக்கு மாற்றமா டிஃபரெண்டான முறையில கேட்கிறானா? எவனுக்கு கண்ணால தெரியுது பொய்யின்னு, இது எவனும் கேட்கல, நீங்க கேட்கணும், நான் கேட்டு போறேன். இப்ப நம்ம என்ன இஸ்லாம் நமக்கு போதிக்குதுன்னு கேட்டா, முதல்ல விளங்குங்க, இறைவன்கிறவன் உங்களுக்கு நெருக்கமானவன். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. வலக்கத் ஹலக்னல் இன்சான், இந்த விஷயத்தை விளங்கிட்டா பகுத்தறிவாதி கூட ஏமாந்துருவான். இப்படி அல்லாவை நம்பணும் ஏமாற மாட்டான். பாக்குறோமா இல்லையா? இறைவனை சரியான புரிந்து கொண்டோமையானால் நம்ம மட்டும்தான் ஏமாற மாட்டோம். எவன் நம்ம முஸ்லீம் தான் சொல்லல, எவனை வேண்டாம், இது அல்லாஹ் மட்டும் ஒழுங்கா புரிஞ்சுக்க, உன்னை எவனும் ஏமாத்த முடியாது. இறைவனை மாத்திரம், கடவுளை மாத்திரம் செஞ்சுக்க, ஒழுங்கா விளங்கி பாரு, எப்படி உன்னை ஏமாத்துவான் அந்த அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வலக்கத் ஹலக்னல் இன்சான், முதல்ல நெருக்கத்தை அப்படி கொண்டாந்து காட்டுறான். அல்லாஹ் மனிதனை நாம தான் படைச்சோம். நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, அவன் உள்ளத்தில் ஓடுகிற ஊசலாட்டங்களையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நீ என்ன வாயினால பேசினாதான் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறியா? உன் மனசுல உள்ள என்ன ஓட்டங்கள் இருக்கிறத அதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட நாம தான் அவனுக்கு அருகில் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உனக்கு நெருக்கம். நமக்கு மனிதன்கிற உண்மையில மூளை தான் மனுஷன். நம்ம மனுஷன் இந்த பாடியெல்லாம் இருந்தா கூட மனிதன்ற உண்மையில யார் மனிதன்? இதான் மனுஷன். இந்த சரக்கு இல்லாட்டி மனுஷன் கிடையாது. இந்த டிஃபரெண்டான ஒரு சரக்கு எல்லாம் வச்சிருக்கிறான தலையில, அதனாலதான் மனுஷன் இருக்கிறோம். மூளை இந்த ப்ரோக்ராம் தான் நடக்குது. நம்ம பேசுறது, சிந்திக்கிறது, கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி பண்றது, இந்த மிருகங்கள்ல இருந்து வேறுபட்டு நீங்க என்னென்ன சாதனைகள் நிகழ்த்துகிறீர்களோ அவளும் எங்க இருந்து உருவாகுது? தலையில உள்ள மூளையிலிருந்து தான் எல்லா ப்ரோக்ராமும் அல்லாஹ் பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப இந்த மூளை தான் மனிதன் வச்சுக்கிறங்க. இந்த மூளைக்கு ரொம்ப கிட்ட உள்ள பார்ட் எது? பிடரி நரம்பு. பிடரி அதான் ஜங்ஷன் பாக்ஸ். இங்கதான் எல்லா நரம்புகளையும் ஒன்னா தொகுத்து வச்சிருக்குது. இந்த மூளையில இருந்து கோடிக்கணக்கான நரம்புகள் அப்படி வச்சு அங்கே இருந்து தான் அப்படி கைக்கு பிரியுது, விரலுக்கு பிரியுது, காலுக்கு பிரிகிறது. ஒரு எப்படி நமக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான பகுதிகளுக்கு அந்த நரம்புகள் என்ன செய்யுது, கனெக்ஷன் அப்படி அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. இப்ப இந்த மூளைக்கு எது ரொம்ப கிட்ட, நமக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான பகுதிகளுக்கு அந்த நரம்புகள் என்ன செய்யுது, கனெக்ஷன் அப்படி அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. இப்ப இந்த மூளைக்கு எது ரொம்ப கிட்ட, நம்ம பாடியில் எடுத்துக்கிட்டா கூட இந்த கையை விட எது கிட்ட? பிடரி நரம்பு கிட்ட. அல்லாஹ் சொல்றான், இல்ல நான் தான் கிட்ட, எனக்கு அப்புறம் தான் பிடரி நரம்புங்கிறான். 50வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, வநஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், மனிதனுக்கு அவனுடைய பிடரி நரம்பு எவ்வளவு கிட்ட இருக்கிறதோ அதை விட கிட்ட இருக்கிறோம்னு சொன்ன பிறகு எதுக்கு புரோக்கரு? நீ எப்படி ஏமாறுவ? இவ்வளவு கிட்ட இந்த பிடரியில உனக்கு அரிக்குது, பிடரி நரம்ப விட்டுருவோம், உனக்குள்ள அரிக்குது, அண்ணே வாங்க பிடரியை சொரஞ்சு விட்டு போங்கன்னு சொல்லுவியா? உன் பிடரியில எறும்பு கடிச்சா என்ன செய்வ? அங்க உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு வாங்க அண்ணே, அவன் வேகமா ஓடியாடுறான், என்னப்பா விஷயம்? உனக்கு எறும்பு கடிக்குது பாருங்க. ஏன்டா இந்த தட்டியில ஒண்ணு போகுது? நம்ம எவ்வளவு கிறுக்கு வேலை பாக்குறோம் பாத்தீங்களா? அல்லாஹ் இவ்வளவு கிட்ட இருக்கிறான். இவன் என்ன செய்யறான்? சாவுல மீது அவர் எங்கடா எங்கே இருக்கிறாரு, இருக்காரு, அங்க இருந்து கூப்பிட்டு என்ன செய்யறான்? வைஸ் அப்துல் கால் ஜிலானியே அவரை இவரை ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் வாங்கினான். அட இந்த இருக்கிற நான் இவ்வளவு கிட்ட இருக்கேன், என்னை கூப்பிடுற? உனக்கு என்னடா வேணும்? நான் கிட்ட இருக்கிறேன்,
இப்படி சொல்லிவிட்டால் புரோக்கறீங்க. ஏன் மனிதன் போய் செத்து போனால்ட்ட போய் கேட்கறீங்க? இஸ்லாத்தை எது கேவலப்படுத்துறீங்க? உசுரோட இருக்கிறவனை போய் மகாண்டு செய்து முறிதுன்னு போய் எது ஏமாறுறீங்க? நேரடி கனெக்ஷன் வைப்ப அல்லாஹ்வோட, இறைவனோட அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். இது 50வது அத்தியாயத்தில் 16வது வசனம். அதே மாதிரி ஒரு மனிதன் மரண வேலையை நெருங்கிட்டான். எல்லாம் மரண வேலை நெருங்கிட்டா என்ன செய்வாங்க? அவ்வளவு சொந்தக்காரங்களும் வந்துருவாங்கல்ல. இன்னைக்கே நாளைக்கு திடீர்னு மூத்தா போனா வரமாட்டாங்க. கொஞ்சம் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு கடதான் எல்லாம் வந்துருவாங்கல்ல. திடீர்னு போயிட்டு அனுப்பி கேளாது. இழுத்துக்க பறிச்சுக்க நோயில் 4 நாளைக்கு கடந்தாண்டு வைங்க, புள்ள வந்துடும், பேத்தி வந்துடும், பேரன் வந்துடும், மர்மம் வந்துடும், எல்லாம் அப்பங்க எல்லாம் வந்துருவாங்க. அல்ல அந்த காட்சியை சொன்னா, அடே உங்க உயிர் போகக்கூடிய நேரத்துல உங்களை சுத்தி உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப உனக்கு நெருக்கம்னு நினைச்சிட்டு இருப்ப. உண்மை என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் உன் உயிரை பறிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவங்க எல்லாம் உனக்கு கிட்ட இருக்கிறாங்களே, அதை விட நான் தாண்டா உனக்கு கிட்ட இருக்கிறாங்க. அந்த இடத்துல சொல்லி காட்டுறான், அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட சுத்தி உடம்பு சரியில்லாத நோயாளியை சுத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்களே, உங்களை விட அந்த நோயாளிக்கு நாம் தான் நெருக்கமாக இருக்கிறோம். வலாக்கின் லா துப்சிரூன், ஆனா அதை நீங்கள் பார்க்கிறது இல்ல, அது உங்களுக்கு பார்க்கல. அதனால நீங்க என்ன செய்றீங்க? நம்ம தான் ஒரு கிட்ட நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம தானே புள்ள, நம்ம தானே பேரன், நமக்கு தான் எல்லாம் எழுதி வச்சுட்டு போவாரு அப்படி நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா உண்மை என்ன? அவனுக்கு உன்னை விட நான் தான் கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் இந்த நெருக்கத்துக்கு சொந்தம் கொண்டாடுறான். கடவுளை அந்நியப்படுத்ததான் கடவுள் பெயரால் பிராடு பித்தலாட்டங்களுக்கு எல்லாம் வழிவகுத்துருச்சு. கடவுளை அந்நியப்படுத்தாம நெருக்கத்துல கிட்ட கிட்ட கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அந்த பிராடுக்கு இடமே இருக்காது. அவ்வளவு கிட்ட இருக்கும்போது நம்ம இருக்க போகணும். நம்ம தகப்பனார் இருக்காரு, நம்ம தகப்பனார்ட்ட நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு புரோக்கர் வைப்போமா? எங்க பாப்பாட்ட சொல்லி வாங்கிட்டாங்கன்னு இன்னொருத்தருக்கு கூப்பிடுவியா? அட உங்க அப்பா தானடா, உன் வீட்டுல இருக்கான், கேட்க வேண்டியதானடா. நான் தாண்டா உனக்கு நெருங்கினவேங்கிற ஒரு பேசிக் எல்லாம் போடுறான். இந்த பேசிக்கல எல்லாம் தவிடுபடி ஆயிடும். இந்த ஒரு பேசிக்கல் நினைக்கிறது எல்லா விதமான பித்தலாட்டத்தினுடைய வாசலும் இருக்க சாத்தப்பட்டு விடுகிறது. அதோட விட மாட்டேங்கிறான், அடுக்கடுக்கா அடிக்கிறான். இதா சாலக இபாதி, எதுக்கு நீ கேட்கிற? உன் கோரிக்கை நிறைவேற்றிருக்கு தானே. சில பேர் கிட்ட கூட இருப்பாங்க. கிட்ட இருந்து என்ன புண்ணியம்? பக்கத்து வீட்டுல உன் பிள்ளை இருந்தா செய்யறது. ஒரு வில்ல இருக்கிறான், பக்கத்து வீட்டுல இருக்கிறான், அவன் கிட்ட இருந்தா போதுமா? கிட்ட இருந்து என்ன பண்றான்? அவன் நமக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நம்மளை ஏமாத்துறான், நம்மளுக்கு அநியாயம் பண்றான். அப்ப கிட்ட இருந்தா மட்டும் பத்தாதுல, அல்ல அதை சொல்லிட்டு நிப்பாட்டினா கூட என்ன செய்வாங்க? கிட்ட தான் இருக்கிறான், ஆனா ரொம்ப கொடுமைக்காரன். கிட்ட தான் இருக்கிறான், கோபக்காரன். கிட்ட தான் இருக்கிறான், ஆனா எங்களை கவனிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க வாடாங்கிறான்ல. அப்படி கிடையாதுடா. கிட்ட இருக்கிறேன் என்பதை நீ எப்படி புரிஞ்சுக்க கூடாது? இடத்துல கிட்ட நினைக்க கூடாது. நெருக்கம்ங்கிற வார்த்தை விரிந்த அர்த்தம் உள்ளது. நெருக்கம்னா இவர் ரொம்ப நெருக்கமான ஆளுமோ. யாரு? அவர் அமெரிக்காவில் இருப்பாரு, நம்ம இங்கே இருப்போம். அவர் நம்ம நெருக்கமா அவருக்கு உனக்கு 12,000 கிலோமீட்டருக்கு என்னடா நெருக்கம்? நம்ம ஒரு நாட்டில் இருப்பாங்க, சவுதியில புருஷன் இருப்பான், மண்ணடியில பொண்டாட்டி இருப்பா, 2 பேரும் நெருக்கமா இல்லையா? என்ன நெருக்கம்? நெருக்கம்னா அந்த அன்பால் நெருக்கம், கவனிப்பதில் நெருக்கம், ஒருத்தர் புரிந்து கொள்வதில் நெருக்கம் அர்த்தம். அல்லாஹ் சொல்வது இந்த பிசிக்கலா உள்ள நெருக்கத்தை மட்டும் சொல்லல. பிசிக்கலா உடலுக்கு நெருக்கத்தில் இருக்கு, அதை மட்டும் அல்லாஹ் சொல்லல. அன்புலையும் நெருக்கமா இருக்கிறான். ஒரு புருஷ மனைவி தூரத்தில் பிரிஞ்சு இருந்தாலும் அவங்க அன்பா இருப்பாங்கல்ல. தாய் வீட்டுல இருப்பான், மகன் கரையில இருப்பான், அவங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையா? நெருக்கம் இருக்கா இல்லையா? நெருக்கம் இல்ல, அவங்களுக்கு எந்த நெருக்கமும் இல்ல. ஏன்டா நெருக்கம் இல்லைங்கிற? அவருக்கு 20 அடி தூரம் இருக்குன்னா எவனா ஒத்துக்குருவோமா? 20 அடி தூரம் இருந்தா என்ன, 20,000 கிலோ மைல் இருந்தா என்னடா? 2 பேரும் நெருக்கமா இல்லையா? அங்க இருந்தா டெய்லி போன் பண்ணிடுறானே பொண்டாடிக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நெருக்கத்தை நீ ஏதோ உடலுக்குள்ள நெருக்கம் எடுத்துக்கிறாத, மனசுக்குள்ள நெருக்கம்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? உடலுக்கு மட்டும் நான் நெருக்கத்தில் இல்ல, உன் மூளைக்கு, உன்னுடைய கவனத்துக்கு, உன் மீது அக்கறை செலுத்துவதில் வேற எவனும் காட்டுகிற அக்கறையை விட நான் தான் நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அன்போடு சேர்த்து உன்னுடைய நெருக்கமா இருக்கிறேன் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும். எப்படி சொல்றான்? ஒய்தா சாலக இபாதி, என் அடியார்கள் முகமதே உன்னிடத்தில் என்னை பற்றி கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஒய்தா சாலக இபாதி, எனது அடியார்கள் உன்னிடத்திலே கேட்டால், அன்னி என்னை பற்றி கேட்டால், இன்னி கரீப், நான் கிட்ட இருக்கிறேன் என்று சொல்லிவிடு. கிட்டனா என்ன கிட்ட? அந்த கிட்டங்கிறது வழக்கம் சொல்றான், உஜீபு தாவத்த தாயி இதா தான், அழைப்பவனுடைய அழைப்பிற்கு பதில் அளிக்கிறேன். கிட்ட இருக்கிறேன்னா நீ நினைக்கிற பிசிக்கல் கிட்ட இல்ல, உடலுக்கு கிட்டன்னு விளங்கிறாளா? கேட்டா தருவேன், அவ்வளவு கிட்ட. எப்படா கேட்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட கேட்க மாட்டியான்னு இருக்கிறேன், அவ்வளவு கிட்ட இருக்கிறேங்கிற அல்ல.
அப்ப உஜீபு தாவத்த தாஇ இதா தான் அழைப்பவன் அழைக்கும் பொழுது